ஹாய் கைஸ், நம்ம இந்த வெளியில் ஸ்னோ கில்டாடு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 9ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிவன் குரூப்பர்ஸ் அந்த சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. எவ்வளோ கம்மியான டைத்தில் 1,00,000 சோல் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அங்கே அவனுக்கு மேலே இருந்த அந்த ப்ரீஸ்ட்டு அதை சரி பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்குது, ஆனால் அது ரொம்பவே ஆபத்து. பரவாயில்ல சொல்லுங்க, நம்ம செஞ்சுதானே ஆகணும். அவனுக்குள்ளேருந்து அப்படியே நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருது. ஃபாக்ஸ் சிட்டியை நம்ம அட்டாக் பண்ணணும். ஆனால் டிரான்சிடென்ட் லெவலில் இருக்கிறவங்கள நம்மளால தோக்கடிக்க முடியுமா? டிரான்சிடென்ட்ஸ் பவர்ஃபுல்லானவங்க தான், ஆனால் அவங்கள தோக்கடிக்கவே முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம யூசி அவரை பார்க்க வராங்க. உன் காயெல்லாம் சரியாயிடுச்சா? நான் உனக்காக ஹெர்பல் சூப் கொண்டு வந்திருக்கேன். இதை குடிச்சினா நீ இன்னும் சீக்கிரம் ஹீல் ஆயிடுவ. ஆள் பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கேரு. நம்ம ஸ்பீடு வாசனையே தூக்கலா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா? ஜூயிங்க்கு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். அவன் குடிச்சிட்டு மிச்சமதி ஏதாவது இருந்தா அதை கண்டிப்பா நீ எடுத்துக்கலாம். இதை தான் எதிர்பார்த்துன்னு சொல்லி அவரும் அப்படியே பல்ல கட்டிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, எனக்கு அந்த சூப்பை பத்தி தெரியும், அது ரொம்பவே மோசமா இருக்கும். அட அப்பெல்லாம் எதுவும் இல்லை, யூசி எது செஞ்சாலும் அது கண்டிப்பா நல்லா இருக்கும். உனக்கு வேணான்னா கூட மொத்தத்தையும் நானே காலி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பக்கத்துலயே உட்காந்து ரசிச்சு அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. அவங்க பொருளை கேட்ட உடனே உட்காந்து நம்ம ஹீரோ பாஞ்சு குச்சி போய் அவங்க முன்னாடி நிக்கிறாரு. நீ சீக்கிரம் ஹீல் ஆகிறதுக்காக நான் உனக்கு சூப் கொண்டு வந்திருக்கேன். அவரும் அதை அப்படியே வாங்கிக்க. நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான்டா. இப்பதான் யோசி உனக்கு சூப் கொடுத்தா பின்னாடியே அடுத்த ஆளா? அது கேட்ட உடனே நம்ம ஹீரோயின், அப்ப ஏற்கனவே குடிச்சிட்டியா? அதிகமா மெடிசன் எடுத்தா உடம்புக்கு நல்லது இல்ல, அதை வாங்க போறதுக்குள்ள நம்ம ஹீரோ டக்குன்னு ஊத்திக்கிறாரு. இல்ல நான் அதை குடிக்கல. ஆமா, அது ஃபுல்லத்தையும் நான் தான் காலி பண்ணேன். அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் குழுன்னு இருக்கு. ஸ்வீட், இந்த ஸ்மெல்லு நல்லா தான் இருக்கு, முடிஞ்சா இதுலயே எனக்கு கொஞ்சம் கொடு. ஆனால் நம்ம ஹீரோயின் செஞ்சதை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோன்னு சொல்லி அவங்கள பார்த்துக்கிட்டே புழுக்குன்னு மொத்த சூப்பையும் முழுங்கிடுறாரு. அவங்களும் சிரிப்போடாது அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கவுன்சில் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுது. லோட இடத்த டீமன்ஸ் எவ்வளோ காலமாக பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்க பேஸை நம்ம அழிச்சிட்டோம், ஆனால் ஒரு டீமன்ஸை கூட நம்மளால பிடிக்க முடியல. அவங்க கோபம் இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்ததா அவங்க நம்மள யாரை வேணாலும் அட்டாக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சோஸ்டோன் தான் அவங்களுக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படும். அவங்களோட அடுத்த டார்கெட் ஃபாக்ஸ் சிட்டியை கூட இருக்கலாம். நம்ம சியோ, நாங்கள் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். எங்கள் இடத்துக்குள்ளே வந்துட்டு யாராலையும் வெளியே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா பேட்டில் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். நம்மளும் அதிகப்படியான சோர்ஸ் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அப்படியே நம்ம ஜெங்ஃபங் அவரோட இடத்துல இருக்கு. நம்ம சியோ அவருக்கான புது ரோப்போட அவரை பார்க்க வராங்க. இது இப்போ முழுசா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அனுபவியா போயிடுறாரு. இவ்வளோ பிரச்சனையிலையும் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். சியோ, நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ற? ஜெங்ஃபங், நீ என்ன புதுசாக பேசிட்டு இருக்க? உனக்காக ஃபாக்ஸ் சிட்டி எப்போதுமே உன் கூட நிற்கும். நான் இருந்தாலும் இல்லைனாலும். அதை கேட்டுட்டு ஆல் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ இப்போ எதுக்காக அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ஃபாக்ஸ் சிட்டி இருக்கோ இல்லையோ, நீ தான் எனக்கு எப்பயுமே முக்கியம். அவரும் அவங்கள அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு லைட்டா ஒரு கிசிங்கையும் போட்டுடுறாரு. 2 பேரும் ரொமான்ஸை முடிச்சுட்டு வெளியே ஒரு வாக் போறாங்க. அந்த அன்டைம்ல கூட யாரோ பிராக்டிஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஒரு ரூமும் ரொம்ப ஸ்டெடியாவும் ஸ்மூத்தாகவும் இருக்கு. சரிவா, யாருன்னு பார்க்கலாம். அங்க பார்த்து நம்ம ஹீரோ, எனக்கு தெரிஞ்சு நம்ம அகாடமியோட அடுத்த டிரான்சிடென்ட் அவனாதான் இருப்பான்னு நினைக்கிறான். அவனை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல ஒன்ன பார்க்குற மாதிரியே இருக்கு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறாரு. நம்ம ஜெங்ஃபங் பறந்து போய் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆள் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப நார்மல் ஆயிடுறாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மாஸ்டர். அப்படி நம்ம ஜியோக்கு ஒரு வணக்கத்தை போடுறாரு. உன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்னோட குய் எனர்ஜி ஸ்டேபிளா இல்ல. டக்குன்னு அவங்க கிட்ட இருந்த ஒரு சோர்ஸ் ஸ்டோனை வெளியே எடுத்துடுறாங்க. இது உன் எனர்ஜி ஸ்டேபிள் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம ஜெங்ஃபங் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அந்த சோர்ஸ் ஸ்டோனை கொடுத்துட மாட்டா. உனக்கு கொடுக்குறானா உன் டேலண்ட் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஆனா மாஸ்டர், இது ரொம்பவே வேல்யூபிளானது. இதோட வேல்யூ இந்த ஸ்டோன் கிட்ட இல்ல, அதை யூஸ் பண்றவங்க கிட்ட தான் இருக்கு. இது நீ சரியா யூஸ் பண்ணி சீக்கிரம் டிரான்சிடென்ட் லெவலில் அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த எம்பையரை பாதுகாக்க எங்களுக்கும் ஒருத்தர் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. நம்ம ஜெங்ஃபங்கும் அவரோட டெக்னிக்லாம் நல்லா தான் இருக்கு. அவரோட டோக்கி எனர்ஜியை இதை வச்சு டெம்பரரியா ஸ்டேபிள் பண்ணிட்டு எதா இருந்தாலும் பண்ண சொல்றாரு. சைட்லேருந்து சீட்டோட தம்பி அது எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுறான். இந்த மாஸ்டர்ஸ்க்குலாம் என்னாச்சு? இருக்காக அவங்களும் ஜூவிங்க இவனும் ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க. சிட்டோட நிலைமை ஒரு பக்கம் ஒன்றுமும் மோசமா தான் இருக்கு. அவர் தனியா உட்காந்து அவரே ஒரு ஹீல் பண்ணிட்டு இருக்க. அவரோட தம்பியும் இப்ப அங்க வந்துடுறான். ஆளு எதுவுமே நடக்காத மாதிரி அது எல்லாத்தையும் மறைச்சு வச்சிடுறாரு. நான் உனக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடு. சிட்டு, நான் வர வழியில சூயிங்க பார்த்தா அவன் என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி சிவ மாஸ்டர் சோஸ்டோன் எடுத்து அவங்க கிட்ட தராங்க.
கடைசியா நடந்த சண்டையில அவன் வீக்கா இருப்பான, அதான் மாஸ்டர் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க போல. என்னத்தும் சண்டை போட்டுட்டான். அவனுக்கு பதிலா டிமன் கிளான்ல நீ இருந்தேடா, அங்க ஒண்ணு பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்ப. அவனுக்கு கிடைச்ச என்ன ரிவார்டும் உனக்கு. ஆனா அவர் அப்படியே திரும்ப ஒரு தம்பி அமைதியாக்கிட்டாரு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. போதா குறைக்கு நம்ம செங்ஃபிங் வேற சபையை கூட்டு வச்சு டிமன் கிளானோட பிரான்ச்சை கண்டுபிடிச்சு அழிச்சா. நம்ம சோயிங், நம்ம ஹீரோயின், நம்ம யூசி, நம்ம ஸ்பீடுன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் பாராட்டு விழா நடத்துறாரு. நீங்க எல்லாரும் இவங்கள ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும். அதுலயும் முக்கியமா சூயிங் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவங்களை காப்பாற்ற துணிஞ்சிட்டான். இதே மாதிரியே நீங்களும் வருங்காலத்துல நம்ம எம்பையரை பாதுகாக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க ஆண்ட ஒன்றும் அதிகமாயிடுது. இவன் எனர்ஜி ஸ்டேபிளா இல்லைன்னு மாஸ்டர் சொன்னார்ல, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை தோக்கடிச்சு நம்ம கெத்து கட்டிட வேண்டியதான். ஜெங்ஃபன் கிளம்புனதுக்கு அப்புறம் சூயிங், நீ உண்மையிலே டேலண்ட் தான். டிமன் கிளான்குள்ளேயே புது அவங்கள காலி பண்ணியிருக்க. சரிவா, நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அவன் பவர் என்னங்கிறத நாங்களும் தெரிஞ்சு போல. நம்ம ஹீரோயின் ஆனா அவங்க ஒன்றும் முழுசா ஹீல் ஆகலன்னு சொல்றாங்க. டிமன்ஸோடய சண்டை போட்ட ஒரு மாஸ்டர் என்ன அவ்வளவு வீக்காக இருந்துட போறாரு. நம்ம யூசியும் இப்ப அவனால ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவனை மேட்சுக்கு கூப்பிடுறியா? தேவையில்லாம பேசாதீங்க. அவன் கிட்ட இருந்து சில ஸ்கில்ஸை கத்துக்கலாங்கிறதுக்காக தான் கேட்டான். சரி நீயே சொல்லு, பேட்டில் வச்சுக்கலாமா இல்ல உனக்கு பயமா இருக்கா? நம்ம யூசி டென்ஷன் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன சண்டை தானே போடணும், முதல் ஏன் கூட சண்டை போடு. அவங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணணும். அவன் அசல்ட்டா அவங்கள தூக்கடிச்சு டக்குன்னு பின்னாடி தள்ளிடுறான். நம்ம ஹீரோவும் லைட்டா டென்ஷன் ஆயிட்ட மாதிரி தெரியுது. உனக்கு என்ன இப்ப மேட்ச் தானே வச்சுக்கிறோம், நான் ரெடியா இருக்கா? யாரு ஃபர்ஸ்ட் வர போறீங்கன்னு சொல்லி ஒரு கேக்கு. அங்கிருந்து எல்லாருமே ஒதுங்கிடுறானுங்க. சீட்டோட தம்பி அங்க இருக்கிற ஒருத்தனையும் பிடிச்சி இவன் மொத்தம் சண்டை போடுவான். அட போடா, நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு பதில இவனை அனுப்பி வை. நமக்கு அங்கவோ சரி நான் சண்டை போடுறான். நம்ம யூசி கடுப்பாக்குறாங்க. டேய் உனக்கு என்ன கொழுப்பா? கோச்சுக்காத சிஸ்டர், இது வெறும் ஃப்ரெண்ட்லி பேட்டில் தானே. நானும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, ஜூயிங் சமாளிச்சிருவான். அடே என் பயமே அதான்டா, என் தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. அவங்க ரெண்டு பேருக்கும் செமையான ஸ்பேர் நடக்குது. நாங்கள் ஹீரோ அவனை போட்டு புரட்டி எடுத்தது இல்லாம வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி சுத்துன்னு சுத்தி காய போட்டுடுறாரு. சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து ஒருத்தனுக்கும் அதே நிலமா தான். டிசிபோ சண்டைன்னு கூப்பிட்டது நீ தானே, மரியாதை நீ போடா. அது வந்து சரி நானே போறேன். பேட்டில் பெருசா ஒன்றும் நடக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவை நெஞ்சில கைய வைக்க ஐயோன்னு சொல்லி நெஞ்சு பிடிச்சிட்டு அவன் அப்படியே கோந்துடுறான். ஸ்விங், இது ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் தான், நீ இதுக்காக இப்படி என்ன கொலவெறியோட அட்டாக் பண்ண? அவருக்கே ஒன்றும் புரியல. நான் என்னடா பண்ணன்னு சொல்லி முழிக்கிறாரு. தம்பிக்கு ஒன்னு சீட்டு பொங்கிடுறா. ஸ்விங், இது ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில்ங்கிறத மறந்துட்டியா? இல்ல அது வேணும்னே பண்ணல. ஒருவேளை என் டோக்கை கண்ட்ரோல் இழந்திருக்கலாம். நம்ம ஸ்பீடு கரெக்டா கெஸ் பண்ணிடுறாரு. அப்பெல்லாம் இல்ல, அவன் நம்ம நடிக்கிற மாதிரி இருக்கு. சீட்டு ஒன்னும் டென்ஷன் ஆயிடுறான். இது தம்பி வீக்கானவன் தான். சரிவா, நம்ம ரெண்டு பேரும் ஸ்பேர் போடலாம். இல்ல ஒருவேளை என் கண்ட்ரோல் மிஸ் ஆயிருந்தா உனக்கும் காயப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் காதலே வாங்கல, ஸ்ட்ரைட்டா சண்டை தான். நம்ம ஹீரோவும் சரி நம்ம டிஃபெண்ட் பண்றாரு. ஆனா அவரோட செஸ் பெயின் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சீட்டும் அவரை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் குறுக்க வந்துடுறாங்க. போதும், இந்த பேட்டில் தப்பு போயிட்டு இருக்கு. என் தம்பிக்கு அடிப்பட்டப்ப நீங்க எதுவுமே சொல்ல, இப்ப மட்டும் எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? யாரு உன் தம்பி தானே? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல நெஞ்சு பிடிச்சிட்டு இருந்தான், இப்ப பாரு ரைட் சைட பிடிச்சிட்டு இருக்கான். அது அந்த பக்கமா பிடிச்சிருந்தா ரெண்டு பக்கமும் தான் எனக்கு வலிக்குது. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறான். அட வீணா போனவனேன்னு சொல்லி சீட்டவும் அவனை ஒரு லுக் கூட்டுட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ சரியா பண்ணல. நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் வேணுனே உன்கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. அப்பெல்லாம் எதுவும் இல்லை, அவன் தம்பியை நான் காயப்படுத்திட்டேன்னு அதான் அவன் கோவப்பட்டிருக்கான். அவனுக்கு காயப்பட்ட மாதிரியே தெரியல, அவன் நடிக்கிறான். சூப்பும் கைமா நம்ம யூசி அங்க வந்துடுறாங்க. யாருக்கு மருந்து வேணும்? ஸ்விங், இதை நீ சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாவே ஹீல் ஆயிடுவ. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ அவனுங்க வேணும்னு தான் அவன் கூட சண்டை போட்ட மாதிரி தெரியுது. சரி இரு, சூப்புல நான் உப்பு போட மறந்துட்டு அப்பயே எடுத்துட்டு வந்துடுறான். கரெக்டான நேரத்துல நம்ம ஸ்பீடு அங்க வந்துடுறாரு. அடடே நம்மால் போட்ட சூப்பா. அவர் அப்படியே அதை காலி பண்ண அவங்களும் இப்ப அங்க வந்துடுறாங்க. அடே ஸ்பீடு, நீ அநியாயம் பண்றடா. நான் என்ன பண்ண? எவிடன்ஸ் மூஞ்சிலேயே வச்சுட்டு நாடகமாடுற மரியாதை சூப்பை திரும்பி கொடுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் துரத்துட்டு அப்படியே அங்க ஓடிடுறாங்க. அந்த சூப் ஒன்னு ஹீல் தானே பண்ணும், இதுக்காக வேணான்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சின்ன வயசுல இருந்தே அதுல போட்டிருக்கிற ஹெட்ஃபோன் எனக்கு ஒத்துக்காது. ஓ, அப்ப அதுக்காக தான் வேணான்னு சொன்னியா? இல்ல எனக்கு உண்மையிலே இதை பிடிக்காது. நீ செஞ்சு கொடுக்குற சூப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் அப்படியே சிரிப்பை போட்டுடுறாங்க. நம்ம யூசி அதே மாதிரியே சூப்பர் ரெடி பண்ணி கேட்டு நம்ம ஸ்பீடை டார்ச்சர் பண்ண. நான் சொல்றத கேளு, அவனுக்கு நீ போட்டிருக்கிற ஹெர்பல் ஒத்துக்காதான், அதனாலதான் அந்த சூப்பை என்கிட்ட கொடுத்துட்டான். ஓ, அப்ப அதான் விஷயமா? அப்ப நான் ஜூயிங்க்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது செஞ்சு தரேன். ஆம்லெட் போடலாமா? பக்கத்துல இருந்த முட்டையெல்லாம் அவங்க அப்படியே வெளியே எடுக்க. நான் சொல்றத கேளு, நம்ம மாஸ்டர் செய்யலாம் அவன் மேல ரொம்பவே கேரிங்கா இருக்காங்க. ஒருத்தங்க அவனுக்காக சோர்ஸ்
ஸ்டோன் தராங்க. யூஜின் அவனுக்காக சூப்லாம் போட்டு தரா. நீ அவனை பத்தி கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறான். என்னது யூஜினா என் சூப்பை வேணான்னு சொல்லிட்டு அவ கொடுத்தது மட்டும் அவன் குடிச்சானா என்ன? அவங்க ஒரு மாதிரியா அப்படியே ஃபீல் ஆயிடுறாங்க. சிட்டு அவன் தம்பிய பார்க்க போறான். உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த ஸ்விங் ஓவரா பண்ணா அதான் அவனுக்கு பாடம் கத்துத்தலான்னு ஒரு ஆக்டிங்க போட்டா உனக்கு இதே வேலையை போச்சு. அவர் அப்படியே ஒரு தம்பியை திட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் இப்ப இங்க வந்துடுறாரு. உனக்கு இப்ப பரவாயில்லையா? நான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணல. ஆனா ஆள ஒரு மேல காண்டாகிறான். நீ எங்க கிட்டே ஒண்ணு நடிக்க தேவையில்லை. நீ என்ன சொல்ற? ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு நம்ம அகாடமில இருக்கிற எல்லாருமே தான் நீ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியே. ஆனா நாங்க உன்ன நம்ப மாட்டோம். நீ அந்த மாதிரி நினைச்சா நானும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திரும்பவும் பிராக்டிஸ் தான். உண்மையிலேயே என் டோக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? டக்குன்னு அந்த பக்கம் வந்து நம்ம ஸ்பீட் அவர் பவர்ல அடி வாங்கிடுறாரு. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு பார்க்க இல்ல நான் நல்லதா இருக்கேன். சீப்பம் சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன். என்னால என் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியல. நானே என் ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்துறா. நம்ம ஸ்பீடு அந்த மாதிரி இது இல்ல, இது தெரியாம நடந்தது. சரி இப்போ நான் ஒண்ணு கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன். நம்ம சிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அது எப்படி அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ அவரோட பவர்ஸ் அதிகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. சரியான நேரத்துல அங்க வந்து நம்ம செங்ஃபாங் அவரோட போர்ஸ் கொடுத்து அவரை காப்பாத்த சைட்ல வந்து சிட்டுவும் அதை பார்த்துடுறான். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவரை கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆக்கிட்டு சோயிங் நீ பண்றது ரொம்பவே தப்பு. உன் பவர்ஸை இந்த மாதிரி நீ ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிடா உன் டோக்கு கண்ட்ரோலே உன்னோட்டு போக வாய்ப்பு இருக்கு. பொறுமையை இரு. நம்மளோட உண்மையான பவர் என்னங்கிறது தெரியற வரைக்கும் யாராலையும் ஒரு சிறந்த மாஸ்டர் ஆக முடியாது. ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எப்போ வேணாலும் நீ என்ன வந்து பார்க்கலாம். இப்ப அப்படியே நம்ம ஹீரோட அம்மா லாக்க இருக்கிற அந்த இடத்த காட்டுறாங்க. மோயங்சனும் அங்கதான் இருக்கான். டக்குன்னு அங்க ஒருத்தவங்க சயின்டிஸ்ட் நீங்களா? நீங்க அவளுக்காகவோ வந்திருக்கீங்க? இல்ல இப்ப நான் அதுக்காக வரல. எனக்கு பிளட் செட் வெப்பன் தேவை, அதுவும் 10 நாளுக்குள்ள. ஆனா அது எப்படி முடியும்? முடியலன்னா நீ அரைகுறைய கத்துக்கிட்ட டீமன் ஸ்கில்ஸ் உனக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவன் டக்குன்னு அங்கிருந்து காணாம போயிடுறான். நேரா அவனோட வெப்பன் ஃபேக்டரியை காட்டுறாங்க. நீங்க எனக்காக ஒரு புது வெப்பன் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க கிட்ட ஒரு பிளட் ஸ்பிரிட் ஸ்டோனையும் கொடுத்துட்டு பிளட் செட் அதுவும் 10 நாளுக்குள்ள. கண்டிப்பா மாஸ்டர், எனக்கு 10 வெப்பன் வேணும். அவனுக்கு எல்லாருமே சாக்க அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் அசிஸ்டன்ட் அவனை பிடிச்சி ஜூஸ் புளிஞ்சு விட்டுறான். அவன் ஹெட் முன்னாடி வந்துட்டு மாஸ்டர் நீங்க எங்களை கொண்டாலும் சரி 10 நாளுக்குள்ள எங்களால 10 வெப்பன்லாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நிறைய பிளட் ஸ்டோன் வேணும். எங்க கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. நான் வேணா ஒரு வழி சொல்றேன். ஏன்ஷியன்ட் பிளட் இருந்தா எங்களால முடியும். கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட தங்கச்சி அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறான். பார்த்த உடனே அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருது. இல்ல என்னால கண்டிப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா நான் கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. அவங்க கை கல்லாம் லாக் பண்ணிட்டு அவனே அவங்களோட ரத்தத்தை எடுத்து அப்படியே அதுக்குள்ள அனுப்பி வச்சிடுறான். மாஸ்டர் நீங்க கேட்டதை செய்ய இது பத்தாது, இன்னும் நிறைய பிளட் தேவை. அவன் இன்னும் ஒரு பெரிய டிவைஸை கொண்டு வந்து அவங்க கையில மாட்டி அவங்க ரத்தத்தெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடுறான். பவர்ஸை யூஸ் பண்ணி தடுக்கலான்னு பார்த்தாலும் அவங்களால முடியல. இந்த வெப்பன் இவ்வளவு பெரிய அழிப்பை கொண்டு வரன்னு உனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு தேவைலாம் இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அவனுங்க வேலையை காட்டுற அதே நேரத்துல அவங்களோட டென்ஷன் ஆகி அவங்களோட பவர்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வராங்க. ஓயன்சன் அதை தடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவங்க ஏன்ஷியன்ட் பிளட் முன்னாடி அவனால நிக்க கூட முடியல. அவங்க அப்படியே அவங்க ரெக்கையை விரிச்சு அங்கிருந்த மொத்தத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கி பறக்க விட்டுடுறாங்க. ஆள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அவங்கள போட்டு தள்ளுற அளவுக்கு அவனுக்கு வெறி வருது. உனக்கு ஒண்ணு 2 பசங்க இருக்காங்க, நீ மறந்துடாத. அவங்கள பார்க்கும்போது நீ உயிரோட இருக்க வேணாமா? என் பசங்களை தொண்ணூறு நினைச்சாலே அதுக்கு மேல நீ உயிரோட இருக்க மாட்ட. அப்படியே எபிசோட் 9 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நினைச்சுங்கிறதுனா நம்ம நாளைக்கான வீடியோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.